குளிச்சு செத்தாலும் சாவமா கண்ணி நாங்க விட மாட்டோம். எந்த எம்எல்ஏ வந்தாலும் உலகம் பட்டுக்கணும் போனோம். எந்த வித ஒரு அதிகாரியும் இங்க வரவே இல்லை. அவங்க மேலத்துல அங்கேயே உக்காந்து எல்லா வேலையும் நடத்துறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காசு நீ வச்சு எதுக்கு எங்களுக்கு அந்த ஏர்போர்ட் எதுக்கு பஸ் ஏர்போர்ட்டுக்கு நிலம் இல்லாத சூழ்நிலை நாங்க ரோல் போட்டு நடக்கிறோம். ஒரு படி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணீங்க. எங்கள் ஊர் கிராம மக்கள் 2500 பேர் செத்து போமாக இந்த மண்ணை விட்டு போப்பாங்க. ஐயா நான் உடனே சொல்றேன், எனக்கு 83 வயசாச்சு. 40 செட்டு தான் எனக்கு இருபது. 40 செட்டுல 3 குடும்பத்தை காப்பாத்துறேன். எவ்வளோ? 3 குடும்பத்தை வருஷத்தை காப்பாத்துறேன். சாப்பாடு போட்டு. ஆனா இதை விட்டுட்டு போய் நீ வாங்க கொடுக்குற பணத்தை எத்தனை நாளைக்கு வச்சிருப்ப? எனக்கு வயசாகி போச்சு. அதனால எங்கள் ஊர் கிராம மக்கள் 2500 பேர் செத்து போமாக இந்த மண்ணை விட்டு போப்பாங்க. இது உறுதி, இது சத்தியம். அதிகமா பணம் தரன்றாங்களே. நீ பணம் ஏடா பணம் கூட நான் கூட உங்களுக்கு விட்டு போயிடா. நான் கூட உங்களுக்கு போறேன். நான் கஷ்டப்படுறேன்டா. நீங்க 1 கோடி கொடுப்பியா, 2 கோடி கொடுப்பியா? அது எத்தனை நாளைக்கு நான் வச்சிருப்பேன்? நீ வந்து வளர்ச்சி என்ன போது அது சொல். வளர்ச்சியில என்ன வளைய பூமி அழிச்சு விட்டு வளர்ச்சி போட்டாரியா? நாங்க ஊர் போனா கூட நாங்க ஓட மாட்டோம். எங்க ஊரை ஓட மாட்டோம், எங்க மண்ணை ஓட மாட்டோம். நாங்க சாவ போறோம். அப்படியே என்ன பண்றாங்க உங்க ஏரியால? நான் அந்த ஊர்ல போறேன், அந்த ஊர்ல வந்து நான் போக மாட்டேன். அந்த ஏரியா அரசாங்கம் என்ன பண்றாங்க? நாங்க நெல் பயிர் வைக்கிறோம், நெல் பயிர் வச்சு ஆடுறோம், ஆடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், எல்லாம் நாங்க போயிட்டு வரோம். உங்களை எதிர்பார்க்கிறோம் நாங்க கவர்மெண்ட்டை. ஏன் வச்சு ஏற்போடு வாழலாம், எங்களுக்கு ஏற்போடு வாழலாம். பக்கத்துலதான் ஃப்ளைட்ல போலாமே. ஏன் எனக்கு வாழலாம் ஏற்போடு வந்து தாங்க போகுது. அப்படியே எங்களுக்கு காசு நீ வச்சு கொடுத்தா கூட எங்களுக்கு வாழலாம். 1 கோடி கொடுத்தா கூட எங்களுக்கு வாழலாம். ஏன் இருந்தானா அந்த ஊர்ல போறதா, அந்த ஊர்ல வாழ்ந்தா எனக்கு வயசு ஆகுது. நான் போக மாட்டேன். நாங்க வந்து விவசாயத்தை விட மாட்டோம். நாங்களே உயிர் போற நிலைமையில இருக்குது. எதுக்கு எங்களுக்கு அந்த ஏர்போர்ட் எதுக்கு? பஸ் ஏர்போர்ட்டுக்கு நிலம் இல்லாத சூழ்நிலை நாங்க விவசாயத்துல லோல் போட்டு நடக்கிறோம். அப்படியாப்பட்ட ஏர்போர்ட் எங்களுக்கு எதுக்கு? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். எங்க மண்ணை நாங்க விடவும் மாட்டோம். எங்க மண்ணை எங்களுக்கு விட்டுட்டு போனா போதும். இதுவே எங்களுக்கு உங்களுக்கு நாங்க கேக்குற இதுவே இப்ப ஒரு இதுவா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும். வேணாம், எங்களுக்கு இந்த விவசாயமே இருந்தா போதும். எதுக்கு எங்களுக்கு இந்த விமானம்? எங்களுக்கு தேவையில்லை. விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்க மண்ணு தான் எங்களுக்கு முக்கியம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க நடக்க முடியாத நிலைமையிலாம் இருக்கிறோம்பா. எங்க தண்ணி தோத்துனா கூட எங்க ஊரு தான் எங்களுக்கு முக்கியம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம்பா. எங்களுக்கு நாங்க இதை எடுத்து போய் நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லு? நிம்மதியா எங்க இருக்கிற இடத்த விட்டாலும் நாங்க நிம்மதியா வீந்து கிடப்போம். விமான நிலையம் வந்து நாங்க யார போறோம்? எந்த வெளிநாட்டுக்கு எங்க போறோம்? நாங்க எங்க மண்ணை விட மாட்டோம். நாங்க பிறந்த மண்ணில தான் போவோம். நாங்க வந்து எங்க நான் எனக்கு 50 வயசு ஆகுது. நான் பிறந்தது அதுதான். நான் கல்யாணம் பண்ணி இருந்த அதே ஊர் தான். என் 3 பசங்க இருக்குது. 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேர பேட்டி எடுத்து இருக்கிறாங்க. 3 மடங்கு நான் 30 மடங்கு கொடுத்தா கூட எங்க மண்ணை நாங்க விட மாட்டோம். மீனம்பாக்கத்திலேயே ஏர்போர்ட்ல ஏற முடியாது, இறங்க முடியாது, சும்மா கிடக்கும் பிளைட்டு. அதெல்லாம் போட்டோம். நாங்க ஏன் விடுவோம் எங்க மண்ணை? குளிச்சு செத்தாலும் சாவமா கண்ணி நாங்க ஊரை விட மாட்டோம். எந்த எம்எல்ஏ வந்தாலும் உலகம் பட்டுக்கணும் போனோம். என் ஊர்ல எந்த எம்எல்ஏ வந்தாலும் நாங்க விட மாட்டோம். எங்க நிலத்தை 3 மடங்கு தரான்றாங்க. 3 மடங்கு 15,000 தான் ஆகுது. 3 மடங்கு. அதுவே எங்களை மாதிரி ஆளுங்க நாங்களே வாங்குற நிலம் வந்து 20,000 போகுது அந்த சென்ட். இவர் 15,000 தரத்துக்கு நாங்க அதை எடுத்துன்னு போய் எந்த இடத்துல போய் என்ன நிலம் வாங்குவோம்? எந்த நிலமும் வாங்க முடியாது. ஒரே ஸ்கொயர் பிட்டு வாங்க முடியாது. அதை எடுத்துன்னு போய் வாங்க கண்டிப்பா உயிரை விட்டாலும் விடுவோம். பணமே தேவையில்லை. எங்களுக்கு பணம் தேவையா இருக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு நாள் போராட்டம் பண்றோம். எந்த வித ஒரு அதிகாரியும் இங்க வரவே இல்லை. நாங்க தான் போய் பார்த்துட்டு வரோம். எந்த அதிகாரியும் இங்க வரவே இல்லை. அவங்க மேலத்துல அங்கேயே உக்காந்து எல்லா வேலையும் நடத்துறாங்க. ஒரு படி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நாளவா? 2 வருஷமா பண்ணிக்கிறோம். 2 வருஷமா பண்ணிக்கிறோம். இது வரையும் யாரும் வரல. எந்த அதிகாரியும் இந்த ஊருக்கு வரல. ஏன் வரல? என்ன காரணம்?
எலெக்ஷன் எல்லாம் வந்தா நாங்க ஏன் போடணும் என்ன எங்களுக்கு அதனால லாபம் ஏன் போடணும் சொல்லு யார் வந்தாலும் சரி நாங்க விட மாட்டோம் நிறைய காசு தரேன்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு காசு நிறைய காசு நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு இருந்தா நீங்க விடுங்க எங்களுக்கு தேவையில்ல காசு எல்லாம் எங்களுக்கு மண்ணு தான் தேவை வீடு தான் தேவை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.